3.14ல் ஃபோர்த் சம்டா தம்பி. எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை கண்டுபிடிங்க. நேற்று சொன்னால் தான் திருப்பி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜை கண்டுபிடிச்சிரு. அதுக்கப்புறம் கணக்கு என்ன சொல்லலாம் பார்ப்போம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோ, சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். 7x² + ax + 2 = 0. ax² + bx + c = 0. a னா 7, b னா a, small a, c = 2. Let alpha and beta are the roots of the equation எடுத்துக்கோ. Let alpha and beta are the roots of the equation எடுத்துக்கோ. சரியாடா? SR alpha plus minus a minus a by மறந்துடாத product of root alpha beta c by a தானே a. அப்போ என்ன வந்துடும்? 2 இது ஒரு ஸ்டேஜ் எப்பயுமே செஞ்சிரு. இதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு நேம் 1ன்னு கொடுக்குறேன், இது 2ன்னு கொடுக்குறேன். அந்த கிவன் கொடுத்துருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வா. வா உள்ள. நீ மேலே கிவன் ஒன்று கொடுத்துருக்கு பாடுறா. பீட்டா மைனஸ் ஆல்ஃபா கிவனு பீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்க மாற்றி எழுதிக்கிறவா? அப்படி எழுதக்கூடாது. மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதணும். நீ வாட்டில் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னா அதுக்குள்ளே எப்படி சைன் மாறும்? அது அப்படியே சைன் மாறாமல் எழுதணும்னா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -13/7. இது தேர்டுன்னு வச்சுக்கோ. இந்த எஸ்ஆர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அதை கீழே எழுதுறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன இருக்கு பாரு. அப்போ ரெண்டையும் சால்வ் பண்ணலாம்ல. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம்னு அர்த்தம். 1 + 3. இது ஒரு பீட்டா, இது ஒரு பீட்டா. ஆமாம், 2 பீட்டா ஈக்குவல் டு -13/7 -a/7. அப்படியே எழுதிருக்கேன், ஏன்னா நம்பர் இல்லை, இல்லை கூட்ட முடியாதுல்ல. சரி, அடுத்து என்ன செய்யலாம்? கீழே எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே சேமாக இருக்குல்லடா. 1 7 எழுதிட்டு -13 -a. இங்கே 2 பீட்டான் இருக்கு. இப்போ பீட்டா ஈக்குவல்ட்டுன்னு எழுதுனோம்னா -13 -a/14 ஆயிரும். அது கீழே சேர்ந்துடும், மல்டிப்ளை ஆயிரும், அவ்வளோதான். சரியா? கீழே வந்துடும். 7 2 சார் 14. பீட்டா கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து ஆல்ஃபா வேணும். எதெல்லாம் ஒன்று போடுவோமா? ஃபர்ஸ்ட்டில் போடவா? இந்த இதில் போடுவோமா பாரு. ஃபர்ஸ்ட்டில் போடுறேன். இஃப் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு -13 -a/14, substituting in first equation alpha plus beta equal to இந்த இருக்கு -a/7. சரியான்னு பார்த்துக்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதில் அப்ளை பண்ணி ஆல்ஃபா கண்டுபிடிப்போம். சரியா? பொறுமை. இந்த இருக்கு ஆல்ஃபா. இது எழுதையில மைனஸ் வெளியே எடுத்து எழுதலாம், இல்லை அப்படியே எடுத்து எழுதலாம். இதை இன்னும் சேஞ்ச் பண்ணணும்னா மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா 13 + a பை என்ன வரும்? வெளியிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா கணக்கில் எழுதையில -13 + a பை என்னது 14 இப்படி எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு -a/7. இதை அப்படியே அங்கிட்டு கொண்டு போனால் இங்கே மைனஸ் அங்கிட்டு போனால் என்ன ஆயிரும்? அப்படி பொறுமையாக செஞ்சுக்க. -a/7 + 13 + a பை என்ன இருக்கு 17 14. இது அந்த செட் அப்படியே அங்கிட்டு கொண்டு போயிட்டா ப்ளஸ் ஆயிரும். அதனால் அந்த ஸ்டெப்பு செஞ்சுக்க வேணாம். மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டீங்கன்னா சரியாயிரும். சரி, இப்போ எல்சிஎம் போடு. எல்சிஎம் போட்டால் 14 போடலாம்ல. 14 போட்டேன். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 14. இங்கே என்ன வரும்? அப்போ -2a + 13 + என்னது a. இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும்? -a. 13 - a பை என்ன வரும்?
14. இதுதான் எதுக்குள்ள ஆன்சரு? ஆல்ஃபாக்குள்ள ஆன்சர். ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருக்கேன், மேலே பீட்டா கண்டுபிடிச்சிருக்கேன். செகண்ட் ஈக்குவேஷன்லாம் போட போகிறேன். செகண்ட் ஈக்குவேஷன்னா இந்த இருக்குவார் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் என்னது வெறும் 2/7. அதில் போட்டால் ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். டேய் கவனி, இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 13 மைனஸ் ஏ பை 14 கமா பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 13 ப்ளஸ் ஏ பை என்னடா 14 சப்ஸ்டியூட்டிங் இன் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 2/7 மல்டிப்ளைனால ப்ராக்கெட் போட்டு எழுதிங்க. அது மாதிரி எழுதி பழகு, பார்த்து பொறுமையா. இங்கே என்ன இருக்கு? 13 மைனஸ் ஏ பை 14. இதில் மைனஸ் ஆஃப் 13 ப்ளஸ் ஏ பை என்னது 14. சரியானு பார்த்துக்கோ. மைனஸ் வேணால் வெளியில் எடுத்து வச்சுக்கோ. இந்த மைனஸை இது ஏ மைனஸ் பி, இது என்னது? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இப்படி ப்ராக்கெட்டை போட்டுக்க. புரியுதான்னு பார்த்துக்க. கீழே வந்து 14 × 14 ஈக்குவல் டு ஏ பை 2/7. 2/7 இங்கே ப்ராக்கெட் போட்டுக்க. எந்த மைனஸ் வெளியில் இருந்துருக்கா? இந்த மைனஸ்ரா, இது வெளியில் எடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏக்கு பதிலாக 13, பிக்கு பதிலாக ஸ்மால் ஏ, அவ்வளோதானே. இப்போ ஆன்சர் எடுக்கணும், பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோ. ஏ கண்டுபிடிக்கணும். இது அந்த சைடை கொண்டு போயிடுறியா? மைனஸ் ஆஃப் 169 மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2/7 இன்ட்டு 14 × 14. சரியான்னு பாரு சொல்கிறது. ஒரு ஸ்டெப் செஞ்சுருக்கேன். என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, கீழே உள்ள 14 இருக்குடா, இது ரெண்டையும் மேலே அங்கிட்டு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். சரி, 13 ஸ்கொயர் பண்ணால் 369 வரும். போட்டு பாரு. இப்போ அடிக்கிறேன். அடித்தோம்னா இங்கே என்னடா வரும்? 2 7s are 14. சரி, இப்போ இங்கே 2 2s are 4. சரி தானே? 14 × 4 என்ன வரும் சொல்லு? 50. பார்த்துக்க கரெக்டானு. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்க. மைனஸ் ஆஃப் 169 மைனஸ் ஏ ஸ்கொயர். டேய் கவனித்து பொறுமையாச்சு, அவசரம் இல்லை. மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 169 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 56. இது அங்கிட்டு கொண்டு போ. ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 56 ப்ளஸ் 169 225 பாரு. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 அர்த்தம். ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √225 எழுதிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 15. இதுதான் ஆன்சர். புரியுதான்னு பாரு. அதுதான் இது வேறு மாதிரி இருக்கும்டா, நாளைக்கு செய்வோம்டான்னு சொன்னேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் செய்கிறதான் செய்யணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் செய்கிறதே செஞ்சிரு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் செய்கிறத செஞ்சிரு. இந்த கொட்டேஷன் போட்டிருக்காது. அதுக்கப்புறம் கிவன் கொஸ்டினில் கொடுத்ததையும் நீ எஸ்ஆர்னு கண்டுபிடிச்சில, அது ரெண்டையும் சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். ஆல்ஃபா எடுக்கணும், பீட்டா எடுக்கணும். ரெண்டையும் எடுத்து ப்ராடக்டில் கொண்டு போய் போட்டினா ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான். புரியுதான்னு பார். புக்கில் ஆன்சர் மட்டும் பின்னாடி பார்த்துக்கோ. +or -5 அப்படின்ட்டு. 15 ரைட்.